ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் வந்து கடைசியாக வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரதோட க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தோம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்ததே நாங்கள் ஆக்சுவலாக நைட்டு ஒரு 1:30 மணிக்கு தான் வந்தோங்க. 1 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கதை பேசிட்டு தூங்கும்போது மணி 3. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா, ஆனால் எப்பயும் போல் நம்ம மலேசியாவில் எந்திரிக்கிற டைமுக்கு நாங்கள் எந்திரிச்சிட்டோம். நேற்றும் ஃபுல்லாக கதை. அப்போ நாங்கள் எவ்வளோ கதை பேசியிருப்போம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து மெரினா பீச் போகலான்ட்டு போனோம். ஆனால் மெரினா பீச் வந்து பயங்கர கூட்டங்க, உள்ளேயே போக முடியல. அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் பீச் போனோம். நான் கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணுறேன், இப்போ பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். சென்னை வந்தாலே கண்டிப்பாக பண்ணணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங்க்கு தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். பசங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டாச்சு. அண்ட் ஆத்விக் வந்து 2 நாளாக என்னை கண்டுக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரில, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ அவன் வந்து கசின்ஸோட பிஸியாக இருக்கான். நாங்கள் வந்து இப்போ ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, பயங்கரமாக சென்னை வந்து 2 வருஷத்தில் எங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக மாறி இருக்குது. ஸோ கடையிலையும் ஏதாவது மாறி இருக்கா என்னன்னு வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முன்னாடி நாளுங்க, சாட்டர்டே நைட்டு. சரி, நம்ம வந்து சாட்டர்டே ஈவினிங்காக கிளம்பி சும்மா மெரினா பீச் போகலாம். ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலுமே பெசன்ட் நகர் பீச் தான் போவோம். இந்த வாட்டி மெரினா போகலான்ட்டு போனால் பக்கத்தில் கூட போக முடியலைங்க, அவ்வளோ கூட்டம். சரின்னு எப்பயுமே எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அதனால் எப்பயுமே இந்த பெசன்ட் நகர் பீச்சில் இந்த மீன் சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கம் எங்களுக்கு. அதே மாதிரி ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலுக்கு தான் வந்தோம். சரியான கூட்டம், ஏன்னா சாட்டர்டே வேறு. சரி, கொஞ்ச நேரம் இந்த பசங்களாம் அது விளையாட வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்தோம்னாலே இந்த ரிங்கு போட்டு, அதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, பலூன் ஷூட் பண்ணால் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த குழந்தைங்களுக்கு நம்மளும் ஏதோ வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக விளையாட வைக்கிறது தான். ஸோ அந்த இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மரில் வேறு நாங்கள் போயிருந்தோங்களா, இதுக்கும் பீச்சில் நைட் டைம் போனாலே அந்த காற்று அவ்வளோ சூடாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். மேபி நாங்கள் வந்து வீக் டேயில் போயிருந்தால் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட், அதுவும் சாட்டர்டேங்கிறனால ஃபுல் மக்கள் கூட்டமும் ஒட்டு மொத்தமாக இறங்கிட்டாங்க போல். அதனால் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஏதாவது டைம் கிடைக்கும் போது தான் இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியில் எங்கள் அண்ணியோட கதை பேசுறது, இத்தனை நாள் விட்டு வச்ச கதையெல்லாம் பேசுறது, பேசிகிட்டே நடக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பெசன்ட் நகர்லாம் வந்தப்போ பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் தான் இருந்துச்சு அந்த ரோட்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட் சைடு ஃபுல்லாகவே மாறிடுச்சு. நிறையா கடைகள், எஸ்பெஷலி இந்த ஜிகிள்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ் அந்த ஃப்ளஃபி பேன் கேக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாப்பனீஸ் என்ன, கொரியன் என்ன, சைனீஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகிள்ஸ் அப்படிங்கிற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கள் அண்ணி வந்து பார்த்து வச்சுருவாங்க. நாங்கள் வந்தோம்னா எங்கே கூப்பிட்டு போகலாம், இது எங்கே போய் வாங்கி கொடுக்கலாம், அது எங்கே வாங்கி கொடுக்கலான்னு நிறையா அப்படி போய் ஒரே கடையில் போய் நிறையா வாங்காமல், இந்த கடையில் இது நல்லாயிருக்கும், அந்த கடையில் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுருவாங்க. ஸோ வந்தோடனே நீங்கள் இந்த கடைக்கு போங்க, நாங்கள் போய் இதை வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி சாப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து வழக்கம். ஸோ நாங்கள் போய் ஜிகிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு கடையில் கொரியன் சீஸ் பன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அந்த கார்லிக் ஃப்ளேவர். எனக்கு பெருசாக அந்த கார்லிக் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சென்னை வந்து இவ்வளோ மாறி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே கிடைக்குது, கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லைன்னு முன்னாடியே இருந்துச்சு. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் வைஸும் எல்லாமே கிடைக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா துளசி மெட்ராஸ்க்கு வந்திருந்தோங்க. ஸோ துளசி போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. லாஸ்ட் டைம் வரப்போவே எனக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் போகிறக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த வாட்டி வந்தோன்னே போயிட்டேன். எனக்கு ஒரு பட்டு சேலை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த துளசி மெட்ராஸில் வந்து நான் சேவ் பண்ணிட்டே இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அதில் இந்த கலர் வந்து எனக்கு போனோன்னே பிடிச்சிருச்சு. பொதுவாக பட்டு சேலை எடுக்கிறதுக்கு 10 கடை ஏறி இறங்குவாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் பண்ணுவாங்கலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. மீறி போனால் ஒரு 4 கடை பார்ப்பேன், எடுப்பேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கே ஒரு ஆச்சரியம்,
போய் ஒரு 10 சாரீ பார்த்தா அதில் எனக்கு ஒரு சாரீ பிடிச்சிருந்துச்சு. ஒரு 15-20 மினிட்ஸில் நான் சாரியே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ரொம்ப சட்டிலான ஒரு பிங்கிஷ் லாவெண்டர் டோன் அப்படி கூட வந்து சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. துளசிலேயே ஆக்சுவலாக பிரான்ச்சுக்கு பிரான்ச் டிஃபர் ஆகுங்களாம். இது வந்து டி நகர் பிரான்ச். அதனால ஒரு பிரான்ச்லேயும் ஒரு கலெக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னாங்க. எனக்கு வந்து அந்த சட்டில் கலர் தான் எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே நான் டார்க் கலர் என்னோட ஆசை வந்து டார்க் கலர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சட்டில் கலர் வேணும், லாவெண்டர் டோன் வேணும் அப்படின்ற மாதிரி நான் போயிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு கிடச்சிருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ஓகே தாங்க. எப்படியும் அந்த பிராண்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு காஸ்ட் தான். பட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்தோடனே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு பட்டு சேலை வந்து யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. 1/4 மணி நேரம் இருக்குமா நான் எடுத்தேன். 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸில் வந்து ஒரு பட்டு சேலை எடுத்திருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சாரீ எடுத்திருப்போம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போவே இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வந்து ரொம்ப தேடணும். இந்த வாட்டி நான் வந்து லாவெண்டர் கலர் மைண்டில் வச்சுட்டு வந்தேன். அதுவும் திக் டார்க் லாவெண்டராக இருக்கக்கூடாது, ஒரு சட்டில் லாவெண்டராக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் வந்து தேடினேன். இந்த துளசி மெட்ராஸ் வரணும்னு ரொம்ப நாளாக நான் சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். எனக்கு அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. நார்மல் அப்படி எப்படி சொல்கிறதுனா, ஒரு 10 சாரீ தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த 10ல் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதனால் இது வரணும்னு லாஸ்ட் டைம் என்னால் வரவே முடியல. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக இந்த துளசி மெட்ராஸில் போய் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸ்னேஹாலயாவும் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் ஸ்னேஹாலயா கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. சரி அங்கே போய் பார்த்துக்குவோம், இங்கே துளசி பார்ப்போம், அங்கே போய் ஸ்னேஹாலயா பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஒரு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் அது எடுத்தாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து அது நீட்டாக கட்டுறப்ப தான் வந்து அதோட ஃபுல் லுக் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் சாரியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் டிஆர்டெம் அப்படின்னு ஒரு கடை பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த கடையிலையும் அப்படி தான் அந்த மாதிரி பார்ட்டி வேர் சாரீஸ், பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க. சரி அங்கேயும் போய் பார்ப்போம் சும்மா எப்படி இருக்குன்னு. ஏன்னா சென்னை வரப்போ தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் அங்கேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஒரு 15-20 மினிட்ஸில் ஒரு பட்டு சாரியை எடுத்து முடிச்சிருக்கேன்னா எவ்வளோ டேலண்ட் பாருங்கள் எனக்கு. முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நாட் போட கொடுத்துருக்கோம். நாட் போட்டுட்ருக்காங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து போகலாம். ஓகே. அண்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அந்த ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை வந்து நல்லாவே மாறி இருக்கு. எப்படின்னா நான் சென்னை வாசி கிடையாது. ஸோ இன்டெப்த் ஆஃப் சென்னை வந்து எனக்கு தெரியாது. பட் மேலோட்டமாக பார்க்கும்போது லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுதான் இல்லை. உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நினச்சாலும் கிடைக்குது, என்ன வாங்கணும்னு நினச்சாலும் கிடைக்குது. நீங்கள் 10 நிமிஷம் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்குங்க. முன்னே இருந்தது இப்போக்கும் விலைவாசி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பேசிக்லி மணி இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ சாப்பிட்டாச்சு, திருப்தியாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு வந்து போனோம். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுக்காக போனோம். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் வந்திருந்தேன். ஸோ வந்து நான் வந்து பார்த்தேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூரில் வாங்கியிருக்கேன், மலேசியாவில் வாங்கியிருக்கேன், நான் இந்தியாலையும் வாங்கியிருக்கேன். 3 கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மிடில் ஈஸ்ட் பற்றி எனக்கு தெரியாது. 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூரில் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்குங்க. ப்ரைஸும் கம்மி. மலேசியாவில் வந்து ப்ரைஸ் கம்மி, பட் கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்தியாவில் வந்து நீங்கள் சொல்லவே வேணாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ஒரு சாரீ கட்டி நீங்கள் இதை போட்டிங்கன்னா கூட பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து மைண்டில் வச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஐடியா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே அந்த ஐடியாவை அவங்க கேட்ச் பண்ணிட்டு ஒரு ஐடியாவுக்கும் ஒரு 15 டிசைன் பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு டிசைன் வந்து நான் மலேசியாவில் வந்து நான் பார்க்கல. சிங்கப்பூர்லேயும் சிங்கப்பூரான்னு கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா தாங்க டாப்பு டிசைன்ஸில். மேபி ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சிங்கப்பூர் அண்ட் மலேசியா கம்மியாக இருக்கும். ஆனால் கலெக்ஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து நிறையா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து அந்த மஞ்சள் கோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோ கோல்டுக்கு ஃபேனே கிடையாது. எனக்கு அந்த பல மஞ்சளாக இருந்தால் எனக்கு பெருசாக பிடிக்காது. மஞ்சளாக இருந்தால் கூட கொடுத்து எனக்கு ஆன்டிக்காக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்பேன். ஸோ அதனால் நான் மஞ்சள் கோல்டுக்கு ஃபேன் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி இதுக்கு முன்னாடி போட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப சட்டிலாக எலிகண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒன்று போட்டாலும் நல்லா பார்வையாக இருக்கும். ரெண்டுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வைஸும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு.
ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான வெயிலுங்க. இப்போவே பாருங்கள், ஆக்சுவலாக ஏசி இல்லாமல் நம்ம உட்காந்தோன்னு வைங்களேன், வெறும் ஃபேன் காற்று மட்டும் உட்காந்தோம்னா ஃபேன் காற்றே சூடாக வருது, அவ்வளோ வெயில். இன்னொன்று என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தெரில, பட் வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது. ஸோ அந்த ஹியூமிடிட்டி வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ வெயில். பட் இருந்தாலும் ஓகேங்க, 2 வருஷம் கழித்து ஃபேமிலியை பார்க்குறது, இந்த பசங்க எல்லாம் விளையாடுறத பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன் ஏன் நாங்கள் வந்து அவசரமாக வந்தோன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை லாஸ்ட் வீடியோவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜூனில் தான் ஆக்சுவலாக வரதாக இருந்துச்சுங்க. இனிஷியல் பிளான் வந்து ஜூனில் போகலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஜூனில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. சரி, அந்த கோயில் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஜூனில் போகலான்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூலையில் வந்து மோத்தி வந்து அவங்க அஃபீஷியலாக அவர் ட்ராவல் பண்ண வேண்டியது வந்து வந்துடுங்க. இந்த வருஷம் வந்து பிளேஸ் வந்து இன்னும் டிசைட் பண்ணல, பட் அஃபீஷியலாக அவர் ட்ராவல் பண்ணுறது ஜூன் ஒரு ஜூலையில் வரும். சரி, இதையும் பண்ணிவிட்டு அதையும் பண்ணால் ரொம்ப லாஸ்ட் மினிட்டாக இருக்கும், ரொம்ப ட்ராவல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஜூனில் ஆத்விக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் கிடையாது. ஸோ நம்ம வரதா இருந்தால் லீவ் போட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதுவும் 2 வருஷம் கழித்து வரோம், 2 வாரமாவது நம்ம லீவ் போடணும், அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தோம்னா, ஏப்ரலில் இந்த 2 வீக்ஸ் வந்து ஆத்விக்கு லீவு. சரி, அதை பேஸ் பண்ணி பேசாமல் போயிட்டு வந்துடலாமான்னு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி பிளான் பண்ணது தாங்க. ரொம்ப முன்னாடி கூட பிளான் பண்ணல, லாஸ்ட் மினிட்ல பிளான் தான், டக்குன்னு கிளம்பி வந்தது தான். ஸோ அதுதான் ரீசன் உண்மையிலேயே. சரி, ஜூன் ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா அப்புறம் ஜூலை மோத்தியோட ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிளான் பண்ணோம்னா ரொம்ப ஆகிடும். 2 வருஷம் ஆச்சு ஊருக்கு வந்துன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வந்ததே. பட் வந்தது ரொம்ப ஹாப்பி. பீக் சம்மரில் வந்திருக்கிறோம். ஆனால் வெயில் தெரியல, ஏன்னா ஃபேமிலியோடு இருக்கிறோம், நம்ம வெளியில் போகிறோம் வரோம் அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. அது என்ன தான் சம்மர்னாலும் என்ன தான் வெயில்னாலும் அப்படியே ஃபேமிலியோடு இருக்கிறது வந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வரப்பவே சொல்லிட்டு தான் வந்தோம், நாங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட்டை வந்து குறைச்சிருக்கிறோம், நீங்கள் நல்லா சாப்பாடு போட்டு திருப்பி குறைச்சதெல்லாம் ஏற்றி விட்டுறாதீங்கன்னு. அதனால் அத்தை வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிறப்ப தான் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியும்னு நேற்று இருந்து மட்டன் சிக்கன் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்கிறேன் நாங்கள். ஆனால் நாங்கள் லஞ்ச் நம்ம வந்து ஷாப்பிங்லேயே இருந்தனால நாங்கள் லஞ்சுக்கு வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் கிளம்புறோம். ஏன்னா கோயம்புத்தூர் போய்ட்டு திருப்பி நம்ம சென்னை வருவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம திருப்பி சென்னை வருவோம். அதனால் இப்போ வந்து கோயம்புத்தூர் போகிறோம். சாப்பிட்டுட்டு நைட் வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். பஸ்ஸில் போகிறோம் இந்த வாட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் எப்போவுமே கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 11:30 1:30 அந்த மாதிரி இருக்கும். என்ன தங்கம்? 1 minute வரீங்களா? What is inside this? Fingers dirty. No, like inside this. Palm. No, here and all. தெரியலையே. Nothing. ஐயோ. Samya knows nothing. You don't know anything. ஆடா பாவிங்களா. ஆடா. ஸோ ஃபுல் பிஸி 2 நாள். இப்போ வந்து நைட்டு வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் எடுத்தோன்னு வைங்களேன், காலையில் 11:30 அந்த மாதிரி ஏர்போர்ட் போகணும். 1:30 தான் நம்ம போய் லேண்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே 3/4 நாள் வந்து ஃப்ளைட் ட்ராவலே போயிடுது. பஸ்ஸுன்னு வைங்களேன், நைட்டு ஏறி நம்ம படுத்தோம்னா காலையில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவான். ஸோ ஃபுல் டேவே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால தான் இந்த வாட்டி வந்து நாங்கள் டிசைட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளைட்டு வேணால் நம்ம பஸ்லேயே போயிடலாம். நைட்டோட நைட்டாக முடிஞ்சிடும், நம்ம காலையில் 1 டேவே ஃபுல்லாக ட்ராவலுக்கு வச்சுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். 2 நாள் கழிச்சு ஆக்சுவலாக இப்போ தான் நீங்கள் ஆத்விக்கையே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அவனே என்கிட்ட வந்திருக்கிறான். ஏத்தங்கம் ஓகேவா? ரெடியா? இப்போ எங்கே போகிறோம்? கோயம்புத்தூர். யாரை பார்க்க போகிறோம்? சச்சுவன் தாத்தா. அப்புறம் இன்னொருத்தர் யாரும் இல்லையே? யார் இல்லை? ஸ்ரீராம். எங்கே போயிட்டான்? ஜெர்மனி. அட்லீஸ்ட் ஸ்கூபி இருக்குது. சரி, ஸ்ரீராம் நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிடுவோம். ஆல்ரைட். இப்போ வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். நான் சொன்ன மாதிரி பஸ்ஸில் தான் வந்து போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு டைம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் இல்லாமல் போகிற ஃபஸ்ட்டு டைம். ஸ்ரீராம் வந்து வர முடியல, அவன் ஆப்வியஸாக அவன் வரமாட்டான். ஸோ ஸ்ரீராம் இல்லாமல் போகிற ஃபஸ்ட்டு டைம் இது. இப்போ வந்து பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 30 minutesல அப்படி வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஓகே,
ஸோ போயிட்டு நாளைக்கு காலையில் பஸ்லேருந்து ஆக்சுவலாக இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கிட்டேயே போய் எப்பயுமே வந்து காந்திபுரமில் போய் நாங்கள் வந்து ட்ராப் ஆகும். ஸோ காந்திபுரம்லேருந்து போய் அன்னபூர்ணாவில் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ அதுதான் எப்பயுமே ரிச்சுவலாக இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ரிச்சுவல் மாறி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்து நேராக எங்களை வீட்டுக்கிட்டேயே போய் ட்ராப் பண்ணுது. ஸோ வீட்டுக்கிட்டேயே போயிட்டு காலையிலேயே வீட்டில் போய் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் திங். ஸோ காலையில் எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. எல்லாம் வந்து சாணியெல்லாம் வலிச்சு விட்ருக்குறோம், நீங்கள் வருவீங்க 2 வாரமாக எல்லாம் இழுத்து போட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி முறுக்கு சுட்டு வச்சுருக்குறாங்க, பேரன் வருவான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் போய் என்ன ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்கு கிளம்புவோம். போயிட்டு காலையில் உங்களை அம்மா அப்பாவோட சேர்த்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? நான் மோத்தியோடு தான் இன்ட்ரோ பேசணும்னு நினச்சேன். பட் மோத்தி உண்மையிலே எங்களால் உட்காந்து இன்ட்ரோ பேசுகிற அளவுக்கு நாங்கள் இல்லை. இப்போயுமே பயங்கரமாக கதை பேசிட்டு சிரிச்சிட்டு தான் இருந்தோம். ஒரு 2 மினிட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ரோ பேசிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நான் ஓடி வந்தேன். போய் திருப்பி கதையை கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போய் பஸ் ஏறுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் போகிற வீடியோ தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் ஊருக்கு போகிறேன்னு எல்லாருமே நாங்கள் சீக்கிரம் சச்சு அம்மாவை பார்க்க போகிறோம் தான் எல்லோரும் அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. சரி வாங்க போகலாம். ஓகே. ஆக்சுவலாக நான் லக்கேஜ் பாயிண்ட்டு வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் டொமஸ்டிக் எடுத்திங்கன்னா டொமஸ்டிக்கில் வந்து வெயிட்ஸ் நிறையா தரமாட்டான் இல்லைங்களா? அதனால இப்போ நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பெரிய சூட் கேஸ் இருக்குது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்னு கோயம்புத்தூர் போனால் யூஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வெயிட் பிரச்சனையும் டொமஸ்டிக்கில் போகும்போது வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டியை வந்து எல்லாமே ரீபேக் பண்ணணும். ஸோ இது பஸ்ஸுனால் நம்ம ஏறி அடியில் போட்டுடலாம். 2 பெட்டினாலும் சரி 3 பெட்டினாலும் சரி அடியில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் பண்ணலாம். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோம்னா காலையில் போய் இறங்கிடலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக போய் இறங்குறது ஈஸியாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த நம்பர் 1 ட்ராவல்ஸ் இருக்குது பாருங்கள். நம்பர் 1 ட்ராவல்ஸ் போட்டிங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடியே இருக்கும். ஸோ இது வந்து வீரபாண்டி பிரிவு வரைக்கும் போகுது அந்த பஸ்ஸு. ஸோ நீங்கள் யாராவது சென்னையிலேருந்து வரீங்கன்னா வீரபாண்டி பிரிவு வரைக்கும் போகுது இந்த பஸ். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1 ட்ராவல்ஸ். ஓகேங்களா? தூங்கி எழுந்திரிச்சு முடிக்கும் போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் ரீச் ஆக போகிறோம். அந்த இடம் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துடும், அடடா நம்ம ஊர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரில, அது நம்ம கோயம்புத்தூர் பார்த்தோன்னே நம்ம ஊருக்கு வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் எல்லா ஊரும் எனக்கு பிடிச்ச ஊராக இருந்தாலுமே அந்த நம்ம பிறந்த ஊர் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கோயம்புத்தூரை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் அது வந்து அந்த பிளேஸ் கொடுக்குற ஹாப்பினஸ். ஸோ இப்போ போய் அப்பா அம்மாவை பார்க்கலாம். ஓகேங்களா?